மாங்கோடிபி. மாங்கோடிபிங்கிறது வந்து ஒரு டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் வந்து NoSQL டேட்டாபேஸ். NoSQLன்னா என்னன்னு சொன்னா, நம்மகிட்ட வந்து எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. எஸ்கியூஎல்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இதுல வந்து NoSQL டேட்டாபேஸ். NoSQL என்ன? NoSQLனா என்னன்னு சொன்னா, நாட் ஒன்லி எஸ்கியூஎல் சொல்லி மென்ஷன் ஆகும். NoSQL மீன்ஸ் வந்து நாட் ஒன்லி எஸ்கியூஎல். இப்போ எஸ்கியூஎல்னா என்னன்னு பார்த்தா, இது வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்டு, அது அதோட பேர்லயே அதோட நேம்லயே என்னன்னு சொல்லி மீன் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரக்சர்ட் மீன்ஸ் அதை வந்து இந்த இந்த டேட்டாபேஸில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணும் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்காக தான் அது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இது வந்து நாட் ஒன்லி கொரி லாங்குவேஜ். நாட் ஒன்லி சொன்னால் அந்த மாதிரிலாம் எந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது, எந்த ஃபாலோ பண்ணாது. அதுக்காக தான் அது வந்து NoSQL டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் NoSQL லாங்குவேஜ். NoSQL லாங்குவேஜ் அதாவது SQL வந்து ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா? இதில் வந்து ஸ்ட்ரக்சர் NoSQL வந்து எந்த ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணாது. இதில் வந்து டேபிள் மெத்தடை ஃபாலோ பண்ணும். இதில் வந்து டேபிள் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது. அதுக்குள்ள வேற ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணால் அது நான் சொல்கிறேன். வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு வந்து செமி ஸ்ட்ரக்சர்டு சப்போர்ட் பண்ணும். எது? NoSQL டேட்டாபேஸ். நம்மளோட MongoDB வந்து அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாம், ஓகே தான். அது வந்து எந்த எரரும் வராது. செமி ஸ்ட்ரக்சராகவும் இருந்தாலும் எந்த எரரும் வராது. அதுதான் NoSQL MongoDB. இங்கே SQL பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டேபிள்னு சொன்னால் டேபிளாக தான் இருக்கணும். அதுக்கு வந்து ஸ்டோரேஜ், அது ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாமே டேபிளில் தான் இருக்கும். அதுதான் SQL. ஓகேயா? SQL வந்து எப்பயுமே ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணும். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்னா அது ரிலேட்டிவாக, அதாவது நேம், அடுத்து நேம் நேம் சொன்னால் நேமில் இருக்க நேமில் அந்த நேமில் இருக்க யூசர் ஐடியில் இருக்க அவங்களோட டிஃபால்ட் எல்லாமே, அதாவது அவங்களோட ஆக்குபேஷன், குவாலிஃபிகேஷன், கோல், அந்த மாதிரி ஒரு ஒரு டேபிளில் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் அது வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணும். ஆனால் NoSQL MongoDB வந்து அந்த மாதிரி பண்ணாது. ஓகேவா? NoSQL வந்து பீசன்கிற ஒரு டேட்டா டைப்ல தான் ஸ்டோர் பண்ணும். பீசன் பீசன் சொல்றது நீ ஜேசன் சொல்லி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜேசன் வேற, பீசன் வேற. ஜேசன்ங்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? பீசன்ங்கிறது வந்து பைனரி ஜேசான். ஜேசன் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது பைனரி ஜேசான். ரெண்டுமே கீ அண்ட் வேல்யூ தான் டிஃபைன் பண்ணும். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பீசான் வந்து NoSQL வந்து பீசான் ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாஸ்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக வந்து டேட்டாவை எடுத்து ஃபெச் பண்ணி ஃபெச் பண்ணி இம்போர்ட் பண்ணிடும். அதுக்காக தான் பீசான் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து இது வந்து NoSQL வந்து MongoDB வந்து 11 டேட்டா காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதில் அது 11 டேட்டா காம்பினேஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா யூசர்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? யூசர்ங்கிற ஆப்ஜெக்ட் உள்ள நேம்ன்ற ஒரு கீ, அதில் ஒரு யூசர் நேம் வச்சுக்கலாம். யூசர் தான் வேல்யூ. ஓகேவா? அடுத்து வந்து அவங்க வந்து ரோல் வேணா இமெயில் வச்சுக்கலாம். இமெயில்ங்கிற கீழே அவங்களோட இமெயில், யூசர் இமெயில் வச்சுக்கோங்க. இது ஒரு ஆப்ஜெக்டா. அடுத்து ஒரே கீ, அபோட்டுங்கிற கீழே இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே கிரியேட் பண்ணுறோம். உங்களோட ரோல் டெவலப்பர்னு சொல்லி போட்டுக்கலாம். டெவலப்பர்ங்கிற ரோலில் இருக்கிற உங்களோட ஏஜ்,
ஏஜ் ஒரு 23. அடுத்து குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் ஒரு பிஎஸ்சி. பிஎஸ்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து மூவிஸ் அதாவது மாங்கோடியில் ஸ்டோர் ஆகும் டேட்டா. இந்த மாதிரி ஸ்டோர் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளமும் வராது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நேமு இமெயில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோர் ஆனாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேட்டான்னு சொன்னால் நேம்னு சொன்னால் நேம்னு சொல்லிட்டு ஒரு ரோ கரெக்டாக இருக்கணும். இமெயில் சொன்னால் இமெயில் ரோ கரெக்டாக இருக்கணும். அபவுட் சொன்னால் அபவுட் ரோவும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியாது. இப்படி பண்ண முடியாது அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் நிறையா நோய்ஸ்கள் டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ வந்து எக்ஸாம் சொல்லணும்னா ஃபயர் பேஸ். ஃபயர் பேஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஃபயர் பேஸு டைம் அப்புறம் டைனமோ டிபி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை நினைக்கிறேன். அதை சர்ச் பண்ணி பாருங்க. அதுவும் நோய்ஸ்கேல் தான். அந்த மாதிரி நிறைய நோய்ஸ்கேல் டேட்டாபேஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது வந்து மாங்கோ டிபி தான் யூஸ் பண்ணுறாங்க. மாங்கோ டிபி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். அதனால தான் எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கியூஎல்ல எப்பயுமே ரோ வந்து காலம்லாம் சேவ் பண்ணும் இல்லையா? ஆனால் நோ எஸ்கியூஎல்ல டீசன்ட் டாக்குமெண்ட்டாக தான் சேவ் பண்ணும். டீசன்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணும். சரிங்களா? எஸ்கியூஎல் வந்து மல்டிபிள் ரோ, அதாவது இது ஒரு ரோவா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஒரு ரோவா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஒரு ரோ. இந்த மாதிரி 3 ரோவா ஆயிடுச்சு சொன்னால் ஒரு டேபிள் சொல்லி அங்கே வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இங்கே வந்து ஓஎஸ்கில் மாங்கோடிபில் வந்து டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கலெக்ஷனாக இந்த சேவ் பண்ண டேட்டாவை இதே மாதிரி மல்டிபிள் டாக்குமெண்ட் இருந்தோம் சொன்னால் அதுக்கு பேர் கலெக்ஷன் சொல்லுவாங்க. அங்கே வந்து டேபிள்னு சொல்லுவாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இதில் வந்து எஸ்கியூஎல் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். சொன்னால் ஃபிக்ஸ்டான ஸ்கீமா வந்து ஃபாலோ பண்ணும். நேம் சொன்னால் நேம் ஃபீல்டு தான் வரணும். நேம் ஃபீல்டு வந்து இமெயில் வந்துடக்கூடாது. வந்தால் அது எரர் வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கீமா வந்து ஃபாலோ பண்ணும். ஆனால் நோஎஸ்கியூஎல் வந்து மாங்கோடிபி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த மாதிரி வந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எரர் வராது. ஆனால் நமக்கு வர யூசருக்கு வந்து டேட்டா வந்து தப்பாக வரும். அவ்வளோதான். அவ்வளோதான் அந்த மாங்கோடிபி. சரி, ஓகே.